என் பெயர் அர்ஜுன். நான் பாலிடெக்னிக் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சு வரேன். தினமும் பஸ்ல தான் போவேன். என் கல்லூரிக்கு முன்னாடி ஸ்டாப்ல பெண்கள் கல்லூரி இருக்கு. அவளும் அந்த பஸ்ல தான் வருவா. அவ பேர் ரக்ஷிதா. அவளும் 3ஆம் ஆண்டு தான் படிக்கிறா. பார்ப்பதற்கு தேவதை போல இருப்பா. நல்ல வெள்ளை நிறம். ஆனா ரொம்ப ஒல்லியா இருப்பா. அவளை பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு. எப்படியாவது அவகிட்ட பேசி பழகணும்னு மனசுல தோணுச்சு. கொஞ்ச நாள் போக ஒரு நாள் என் நண்பன் ஒருவன் ரக்ஷிதாவை காதலிப்பதாகவும், இப்போ நாங்க செல்லும் பேருந்துல ஒருவன் அவளை கிண்டல் செஞ்சதாவும் என்னோட நட்பு வட்டாரத்துல பேச்சு வந்துச்சு. என் நண்பனோட பேரு நரேன். வாடா மாப்ள, சதீஷுக்கு ஒரு ப்ராப்ளம், வா போய் என்னன்னு கேக்கலான்னு என்கிட்ட சொன்னான். நானும் சரின்னு அன்று மாலை பஸ் ஸ்டாண்டுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ரக்ஷிதாவ கிண்டல் செஞ்சவன் வந்தான். உடனே சதீஷ் சென்று அவன்கிட்ட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். உடனே நான் உள்ள போய் அவனை பலார்னு முகத்திலேயே ஒரு அடி விட்டேன். அவன் கலங்கி போய் நின்னுட்டான். அது பயங்கரமான காலேஜ் சண்டையில போய் முடிஞ்சது. கொஞ்ச நாள் செல்ல செல்ல அவகிட்ட பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் ரக்ஷிதாவின் தோழி ஒருத்தி இருக்கிறா. அவ பேரு சித்ரா. அவளின் தம்பி என் கூட கிரிக்கெட் விளையாட வருவான். அப்படியே அவனிடம் நல்ல பழக்கம் வந்துச்சு. ஒரு நாள் நானும் விக்னேஷும் பேசிட்டு இருந்த போது ரக்ஷிதா வந்து அவங்கிட்ட பேசினா. நைட்டு உன் அக்காவை ஃபோன் பண்ண சொல்லுன்னு அவங்கிட்ட சொல்லிவிட்டேன். நான் அவங்கிட்ட பேசி அடுத்த நாள் ரக்ஷிதாவின் ஃபோன் நம்பரை வாங்கி ரக்ஷிதாவுக்கு மெசேஜ் செஞ்சேன். அப்போதெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் எல்லாம் இல்ல. என்கிட்ட நோக்கியோ 1108 தான் இருந்துச்சு. அவ பேர் என்னன்னு கேட்க நான் வாய்க்கு வந்தது எல்லாம் சொல்லி எப்படியோ சமாதானம் செஞ்சேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவகிட்ட பேசவும் ஆரம்பிச்சேன். வெறும் மெசேஜ்ல மட்டும். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இரவு முழுதும் தூங்காம சேட் பண்ணணும். கொஞ்ச நாள்ல என்ன பார்க்கணும்னு சொன்னா. அப்போது எனக்கு காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் நான் அவளை பார்க்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டு போனேன். அப்பதான் அவளுக்கு நானும் தெரிஞ்சது. இருவரும் மீட் பண்ணோம். அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தா. நான் தனியா போனேன். ஒரு காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டா. நான் போகல. தனியா போக சங்கட்டமா இருந்துச்சு. பின்பு மெசேஜ்ல இருந்த எங்க நட்பு ஃபோன் காலா மாறுச்சு. அதே போல இரவு முழுவதும் பேசுவோம். என்ன பேசுறோம் அப்படின்னு எங்களுக்கே தெரியாது. அப்படியே எங்க நட்பு வளர்ந்துச்சு. எனக்கு மும்பைல வேலை கிடைச்சு அங்க போயிட்டேன். அப்படியே நாங்க பேசுறதும் குறைஞ்சது. ஒரு வருஷம் மும்பைல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் படிக்க சொல்லி என் வீட்டுல வேலையை விடுமாறு சொன்னாங்க. சரின்னு நானும் வந்துட்டேன். ரக்ஷிதாக்கு ஃபோன் பண்ணேன். அன்னைக்கு சண்டே, அதனால நாளை மீட் பண்ணலான்னு சொன்னா. நானும் பஸ் ஸ்டாண்ட் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் வந்தா. வந்தவன் என்ன பார்த்த உடனே வேகமா பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே போனா. நானும் பின்னாடியே போனேன். அவ அருகில போய் பேசிக்கிட்டே 2 பேரும் நடந்து போனோம். கொஞ்ச நேரத்துல சாலைய கடக்க அவ என் கைய பிடிச்சா. அப்போ திடீர்னு ஒருவன் வந்து என் கைய தள்ளி விட்டுட்டு ரக்ஷிதாவை கண்டபடி பேசினா. வீட்டுக்கு வா, உன் அம்மா கிட்ட சொல்றேன்னு அவளை திட்டனா. எனக்கு சட்டுன்னு கோபம் வந்துச்சு. அவனிடம் சண்டை போட்டேன். ஆனா ரக்ஷிதா என்னை தடுத்து அவன் என் மாமா பையன், வீட்டுல சொல்லிட்டா ப்ராப்ளம் ஆயிரும்னு சொன்னா. என்னை அங்கேயே விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டா. எனக்கோ பயங்கர கோபம். அந்த மைண்ட் செட்லயே ரக்ஷிதாட்ட பேச அவளோ இத பத்தி இனி பேச வேணாம் விடுன்னு சொன்னா. என்னால தாங்க முடியல. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள என்ன பேசினாலும் சண்டையில போய் தான் முடிஞ்சது. ஒரு வாரம் கழிச்சு அவ என்ன பார்க்கணும்னு சொன்னா. நானும் போனேன். அப்போது அவ இனிமே நம்ம பேசிக்க வேண்டான்னு, வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு சொன்னா. நானும் சரி போடின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் என்ஜினியரிங்காக சென்னை போனேன். அவ மேல இருந்த கோபத்துல நான் சொந்த ஊருக்கு வராம அங்கேயே இருந்தேன். வருஷமும் ஓடிச்சு. நான் படிச்சு முடிச்சேன். அவளும் சென்னையில ஐடில வேலை செய்யறதா என் நண்பன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அவளை கான்டாக்ட் செய்யல. அவனும் கான்டாக்ட் பண்ணல. ஏன், அவன் நம்பர் கூட என்கிட்ட இல்ல. ஆனாலும் இருவரும் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்தோம். கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நானும் ஒரு ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணேன். அவ என்னோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல்ல இருந்து என் கம்பெனிக்கு ஃபோன் செஞ்சா.
ஆனா நான் பேசல. என் கூட வேலை பார்க்குற ஒருவர் எடுத்து, மகேஷ் இங்க இருக்காரு, ஆனா இப்ப இங்க இல்லைன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு. அவர் என்கிட்ட இத சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு அது ரக்ஷிதா தானு. அன்று இரவே நான் அவ மெசேஜுக்காக வெயிட் பண்ணேன் ஃபேஸ்புக்ல. அதே போல அவளும் அன்னைக்கு நைட்டு மெசேஜ் பண்ணா. அன்று இரவு முழுதும் சேட் பண்ணோம். சும்மாவா, 3 ஆண்டுகளாச்சு. இப்போது முன்பு போல இல்ல. இது என் சொந்த ஊரும் கிடையாது. இங்க சென்னை, இங்க மாமன் என்று யாரும் என்னை தடுக்க முடியாது. அவ ஐடில நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கறா. எனக்கு டே ஷிஃப்ட். கல்லூரி காலம் போலவே மீண்டும் தொடர்ந்துச்சு எங்க நட்பு. அவளும் இங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கி வேலை செய்யறா. ஒரு நாள் எனக்கு கிரிக்கெட் விளையாண்டு கால்ல காயம் பட்டுச்சு. அன்று சண்டே என்பதால அவளுக்கும் லீவு. அன்று எனக்கு போன் செஞ்சா. நான் எங்க தங்கி இருக்கிறேன்னு, என் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் விசாரிச்சா. நானும் சொன்னேன், தனியாதான் இருக்கிறேன், பெரிய வீடு ஒண்ணு எடுத்து தங்கி இருக்கிறேன்னு சொன்னேன். சண்டே திடீர்னு எனக்கு போன் செஞ்சவ, ஒரு ரூம் கிட்ட இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இருக்கிறேன், வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொன்னா. நானும் சென்று அவளை பார்த்தேன். ஒரு கணம் அதிர்ந்து போயிட்டேன். முன்பு இருந்ததை விட இன்னும் அழகா இருந்தா. அவளை பிக்கப் செஞ்சுக்கிட்டு என் ரூமுக்கு போனேன். அங்க 2 மணி நேரம் பேசிட்டு மட்டும் இருந்தோம். பிறகு அவளுக்கு நேரமாச்சுன்னு மீண்டும் போயிட்டா. அவளை பஸ் ஸ்டாப்லயே டிராப் பண்ணேன். இப்போது நல்ல நெருக்கமாயிட்டோம். எப்போது வீக்கெண்ட் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். வீக்கெண்ட் வந்தா போதும், அவளும் நானும் மீட் பண்ணுவோம். ஏதாவது கோயிலு, இல்லைனா அவ ஹாஸ்டல் அருகில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு, அப்படி எங்கேயாவது. ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, இந்த வாரம் சண்டே ஃப்ரீயான்னு கேட்டா. நானும் ஃப்ரீ தான்னு சொன்னேன். அவ சினிமாக்கு போலாமான்னு கேட்டா. நானும் சரின்னு சொல்லி டிக்கெட் புக் பண்ணேன். நான் அவளை என் பைக்ல பிக்கப் பண்ணவான்னு கேட்டேன். அவ வேணா, நான் பஸ்ல வந்துடுறேன்னு சினிமா தியேட்டருக்கே வந்தா. இருவரும் ரொம்ப பக்கத்துல உட்காந்து படம் பார்த்தோம். படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. நாங்க பேசிக்கிட்டே படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது அவ என் கைய புடிச்சுக்கிட்டு படம் பார்த்துட்டு இருந்தா. நானும் முதல் முறை அவளை இப்படி பாக்குறேன். அப்போது இன்டர்வல் முன்பு என் அருகில கூப்பிட்டு என் நெற்றியில நான் அதிர்ந்து போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அத பத்தி பேசவே இல்ல. படம் முடிஞ்சு அவளை பிக்கப் செஞ்சுக்கிட்டு அவ ஹாஸ்டல்ல டிராப் பண்ணிட்டு ஏதோ சாதனை பண்ணது போல என் ரூமுக்கு வந்தேன். வந்ததும் பேச தொடங்கணும். அன்று இரவு கேட்டேன். அதற்கு அவ, இத நான் உனக்கு கொடுக்க 5 வருஷம் ஆயிருச்சு, சாரிண்ணா. நானும் முன்பு நடந்ததை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். மீண்டும் அந்த வாரம் முழுவதும் பேசணும். நான் கேட்டேன், இந்த வாரம் சினிமா போலாமான்னு. அவளும் சரிண்ணா, எப்போ சண்டே வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சினிமாக்கு போனோம். இந்த முறை சீட் புக் பண்ணாம சோபா போல புக் பண்ணோம். படமும் தொடங்குச்சு. இந்த முறை லைட்ஸ் ஆஃப் ஆன உடனே அவ என் மீது சாஞ்சுக்கிட்டா. படமும் முடிஞ்சது. அதற்கு பின்பு அவளை என்னால பார்க்க கூட முடியல. அவ்வளவு செஞ்சு விட்டோம். இருவரும் முதல் முறை என்பதால என்னோட அடுத்த ஸ்டோரியில சொல்றேன், எப்படி நாங்க மீண்டும் சந்திச்சோன்னு, நாங்க எப்படி இருந்தோன்னு. நன்றி.